ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நான் குட்டியாக ஒரு தோட்டம் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். இது வந்து நம்மளோட நியூ சேனல். நான் இதுக்கு முன்னால் ஒரு சேனலில் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் என்னால் அந்த இதில் வந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. நம்ம தண்ணி பாய்ச்ச இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகள்லாம் நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு பக்கத்துலேயே மண்ணில் போயிட்டு நல்லா விளையாடிக்கிட்டும் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நிறையா சிட்டுக்குருவிலாம் இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா அணில், காக்கா, அதுக்கப்புறம் பூனிக்குருவி இதெல்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் ஊரில் பூனிக்குருவின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கருவேப்பில் மரம் எல்லாமே நிறையா நிற்குது. எல்லாமே விதைகளில் முளைச்சது தான். இப்போ பூக்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட பழம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கருவேப்பில் பழம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நியூவாக ஆரம்பிச்சிருக்க பிக் பாஸில் எந்த கண்டஸ்டன்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. நம்ம வீட்டில் நிறைய மாதுளை மரம் இருக்குங்க. நிறைய காய்கள் எடுத்திருக்கு. இந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஸோ நிறைய காய்கள் வந்து எல்லாருமே வந்து பறிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதுளை மரம் எல்லாமே விதைகளில் முளைச்சது தான். நாட்டு மாதுளையும் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்ம வீட்டில் போட்ட வெள்ளரி விதையும் முலாம்பழ விதையும் வந்துட்டு முளைச்சிருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.